வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அக்னிபாத் திட்டத்துக்கு விண்ணப்பிப்போருக்கான சிறப்பு முகாம் ஏப்ரல் 22 நடைபெறும் எனவும் இதற்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 25 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தகுதியான இளைஞர்களும் அக்னிவீர் திட்டத்தில் இணையும் வகையில் இணையதளத்தில் பதிவு செய்வது மற்றும் அக்னிபாத் திட்ட விழிப்புணர்வு முகாம் வரும் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. மேலும் வரும் 25ஆம் தேதி வரை அந்தந்த பள்ளி கல்லூரிகளிலும் விண்ணப்பிக்கும் முகாம் நடைபெறவுள்ளது. விண்ணப்பிக்க தேவையான ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட செயலியில் உள்ள கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, SSLC, +2 மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், விளையாட்டு மற்றும் NCC சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்த்து அறியலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தற்காலிக ஆளுநர் மாளிகை கட்டிட பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணி முடிந்து திறப்பு விழாவிற்கு தயாராகியுள்ளது. புதுவை கடற்கரை சாலை ஒட்டியுள்ள 200 ஆண்டுகால பழமையான பிரெஞ்சு கட்டிடத்தில் ஆளுநர் மாளிகை செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த பழமையான பாரம்பரிய கட்டிடம் 2 நூற்றாண்டுகளை கடந்து விட்டதால் சேதமடைந்தது. இதை அவ்வப்போது சீரமைப்பு செய்து தொடர்ந்து பயன்படுத்தி வந்தனர். இருப்பினும் கவர்னர் மாளிகையின் சில பகுதிகளின் மேல் பகுதிகள் இரும்பு கம்பிகள் மூலம் முட்டு கொடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாளிகையை காலி செய்தால்தான் முழுமையாக சீரமைக்க முடியும் என அரசின் பொதுப்பணித்துறை தெரிவித்தது. இதையடுத்து கவர்னர் மாளிகை இடமாற்றம் செய்ய புதிய இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி கடற்கரை சுப்பைய சாலையில் பழைய வடிகால் சாராய ஆலை அருகே தற்காலிக ஆளுநர் மாளிகை கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இப்பணிகள் மிகவும் மந்தமான நிலையில் நடைபெற்றதால் முதலமைச்சர் ரங்கசாமி அவ்வப்பொழுது ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு தற்பொழுது தற்காலிக ஆளுநர் மாளிகையின் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. எனவே வெகு விரைவில் ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதுச்சேரியில் தொடர் விடுமுறை காரணமாக அரசு பொது மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை பிரிவிற்கு நோயாளிகள் குவிந்தனர். புனித வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வரவில்லை. சனிக்கிழமை காலை 9:30 மணி வரை வெளிப்புற சிகிச்சை இயங்கினாலும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் முழுமையாக இயங்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை 8 மணி முதல் ஏராளமான நோயாளிகள் அரசு பொது மருத்துவமனைக்கு வர துவங்கினார்கள். வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருவதன் காரணமாக உடல் உபாதையால் நோயாளிகளின் எண்ணிக்கை இன்று அதிக அளவில் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் காணப்பட்டது. காலை 10:30 மணியையும் தாண்டி ஏராளமான நோயாளிகள் வந்த வண்ணம் இருந்தாலும் அவர்களுக்கு ஊழியர்கள் அட்டை பதிந்து சிகிச்சை பெற உதவினர். இதனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் இன்று அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. கடலூர் வட்டம் தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தெப்பல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் வட்டம் தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி மகோற்சவம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக தெப்பல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணம்பாக்கம் கண்ணன், பாகூர் ஞானவேல் மற்றும் பாகூர் ஜனார்த்தனன் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். கனவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனவாப்பேட்டை புதுநகர் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், தொடர்ந்து அம்மனுக்கு பார்சகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊசோடு தொகுதி கூடப்பாக்கம்பேட் பகுதியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு பணியை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடந்தது.
புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 28 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று நடந்த பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலை சுற்றி தரை பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல், சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் நியமன ராஜ்ய சபா எம்பி நிதியின் மூலம் குருமாம்பேட் அமைதி நகர் 1 முதல் 6 வரை உள்ள குறுக்கு தெருக்களுக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுரேஷ்ராஜ், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிட்டால் பறிமுதல் செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் கும்பலாக சுற்றித் திரியும் கால்நடைகளால் மாணவர்கள், பொதுமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகின்றது. கால்நடைகள் வாக்கிங் செல்வோரை தாக்க பாய்கின்றன. இந்த அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகின்றது. கும்பலாக சுற்றித் திரியும் கால்நடைகளை கண்டு பொதுமக்கள் சிதறி ஓடுகின்றனர். லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிடக் கூடாது. தவறினால் மாடுகள் பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். முதல் முறையாக மாடுகள் சிக்கினால் 3000 ரூபாயும், இரண்டாவது முறையாக சிக்கினால் இரட்டிப்பு அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து கால்நடைகளை வீதியில் திரியவிட்டால் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது போலீசில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மதகடிப்பட்டு அருகே கல்லூரி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்ற கடைக்காரரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை அடுத்த ஆண்டியார்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பாலச்சந்திரன் களித்தீர்த்தல் குப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே பெட்டிக்கடை வைத்துள்ளார். இவரது கடையில் புகையிலை பொருட்கள் விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் சோதனை செய்தனர். கடையில் 2 சாக்கு பைகளில் ரூபாய் 20,000 மதிப்புடைய 9.7 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து பாலச்சந்திரனை கைது செய்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன.
புதுச்சேரி அரசின் பாண்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சம் ரூபாய் 70 வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்லே மூலம் பால், தயிர், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் புதுச்சேரி முழுதும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுவை, தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் பாண்லே ஐஸ்கிரீம், குல்ஃபி பொருட்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பாண்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சம் ரூபாய் 70 வரை உயர்த்தப்படுகிறது. குறிப்பாக ரூபாய் 7க்கு விற்கப்பட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 8ஆகவும், ரூபாய் 35க்கு விற்கப்பட்ட குல்ஃபி ரூபாய் 40ஆகவும், பட்டர் ஸ்காட்ச் 90 ml ரூபாய் 25லிருந்து ரூபாய் 30ஆகவும், 500 ml வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 100லிருந்து ரூபாய் 120ஆகவும், 1 லிட்டர் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரூபாய் 180லிருந்து ரூபாய் 250 என அதிகபட்சமாக ரூபாய் 70 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக பாண்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பாரதிதாசன் வாழ்ந்த நினைவு இல்லத்தில் தமிழ் அறிஞர்கள் பாடல்கள் பாடி புகழஞ்சலி செலுத்தினார்கள். நாட்டின் விடுதலைக்கு தமிழ் மொழியின் மீது உள்ள தீவிர பற்றின் காரணமாக பாரதிதாசன் எழுதிய பாடல்களால் புரட்சி கவிஞன் என போற்றப்பட்டார். புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரிக்கு வந்த மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் ஈர்த்து கனக சுப்புரத்தினம் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 61வது நினைவு நாளையொட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி பெருமாள் கோயில் வீதியில் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்ட அவர் வாழ்ந்த வீட்டில் உள்ள அவரது சிலை மற்றும் புகைப்படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், பாரதிதாசனின் குடும்பத்தினர், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மலர்களை தூவியும் அவரது படைப்புகளை பாடியும் புகழஞ்சலி செலுத்தினர். சுடுகாடு பிரச்சினை சம்பந்தமாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி சேர்ந்த மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது. இந்த மீனவ கிராமத்தையொட்டி ஆதி திராவிடர்களுக்கு சுடுகாடு உள்ளது. கடல் அரிப்பின் காரணமாக படகுகளை நிறுத்துவதற்கு நடுக்குப்பம் மீனவர்களுக்கு போதிய இடம் இல்லை. இதனால் மீனவர்கள் சுடுகாட்டு பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆதி திராவிடர் மக்கள் சுடுகாட்டில் உடலை புதைப்பதற்கு இந்த படகுகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் சுடுகாட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியை சேர்ந்த மொத்தம் 36 மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் கடலில் இருந்து 200 மீட்டர் வரை மீனவர்களுக்கு சொந்தம். மீனவர்களின் படகுகளை நிறுத்துவதற்கு சுடுகாட்டிற்கு மாற்று இடம் வழங்க வேண்டும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் கூட்டி பெரிய போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்தனர். நடுக்குப்பம் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்தனர். சுடுகாடு பிரச்சினை காரணமாக நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. புதுச்சேரியில் கல்வித்துறையின் சமக்கிர சிக்ஷா, புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிழலில்லா நாள் குறித்து மாணவர்களுக்கு செய்து காட்டப்பட்டது. ஒரு வருடத்தின் 2 நாட்கள் மட்டுமே சூரியன் சரியாக கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. அந்நாட்களில் பொருளின் நிழலானது அப்பொருளுக்கு மிக சரியாக கீழே விழுவதால் நாம் அப்பொருளின் நிழலை மதிய உச்சி வேளையில் காணக்கூட முடியாது. அந்த நாள் நிழலில்லா நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாள் என்று அழைக்கப்படுகிறது. புதுச்சேரி கல்வித்துறையின் சமக்கிர சிக்ஷா, புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து
புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் 218 பள்ளிகளிலும் அந்தந்த பகுதிகளில் வரும் நிழலில்லா நாள் சூரிய திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டது. தொடர்ந்து கதிர்காமம் அரசு பள்ளியில் பல்வேறு கருவிகள் வைத்து மாணவர்கள் தங்களது செயல்பாடுகளை செய்து காட்டினர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோயில் பூசாரி சுந்தர் தலையில் குழவி கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர். இவருக்கு திருமணமாகி செல்வி என்கின்ற மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோயில் பூச்சிகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இவரது குடிப்பழக்கத்தால் குடும்பத்தினர் பிரிந்து சென்ற நிலையில் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக எதிர் வீட்டில் உள்ள கொத்தனார் கிரைண்டர் குழவி கல்லை தூக்கி முதியவர் தலையில் போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கொத்தனார் தமிழரசனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டதும் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் அன்பு செல்வன். ஓட்டுநரான இவர் தனது 10க்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் விளையனூர் அடுத்த சேந்தனத்தம் மங்களபுரி நகர் பகுதியில் செல்லும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் நேற்று முன்தினம் மதியம் ஆற்றில் குளித்தனர். அப்பொழுது ஆழமான பகுதிக்கு சென்ற அன்பு செல்வன் திடீரென நீரில் மூழ்கினார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் அன்பு செல்வனை மீட்க முயன்றனர். அவர் கிடைக்காததால் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் விளையனூர் போலீஸ் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போட் மூலம் ஆழமான பகுதிக்கு சென்று தேடினர். நேற்று மதியம் முதல் இரவு வரை தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை அன்பு செல்வனின் சடலம் கரை ஒதுங்கியது. வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே குண்டும் குழியுமான பிரதான சாலை சரி செய்ய கோரி கிராம மக்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கழுப்பெருப்பாக்கம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலை கடந்த 2022ஆம் ஆண்டு போடப்பட்டது. 2 ஆண்டுகளில் தார் சாலை முற்றிலும் பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறிவிட்டது. இதனால் அந்த கிராமத்திற்குள் செல்லும் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் பைக்கில் செல்பவர்கள் குண்டும் குழியுமான சாலையில் கீழே விழுந்துள்ளனர். இதனால் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த சாலை அமைத்ததில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலை உடனே அமைக்க கோரியும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கழும்பெரும்பாக்கம் ஊர் கிராம மக்கள் திரண்டு வந்து கீழ்பொத்துப்பட்டு திண்டிவனம் சாலை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள் ஏற்பட்டது. இதனால் மறியல் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களின் சாலை மறியலால் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் வந்து குண்டும் குழியுமான சாலையை பார்வையிட்டனர். முதலமைச்சரின் கிராம சாலையின் திட்டத்தின் கீழ் 1 வாரத்திற்குள் இந்த சாலை அமைத்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்ற பொதுமக்கள் 1 வாரத்திற்குள் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம மக்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். கிராமத்திற்குள் செல்லும் பிரதான சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த டார்ச்சரால் முதியவர் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் பைனான்ஸ் நிறுவனத்தில் பூட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சோரப்பட்டு பகுதியை சேர்ந்த முதியவர் பெரியண்ணன் கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்டார். பைனான்ஸ் நிறுவனம் அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக அவர் எழுதிய கடிதம் தற்பொழுது கிடைத்ததை தொடர்ந்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் முதியவர் தற்கொலைக்கு காரணமான பைனான்ஸ் நிறுவனத்தை மூட வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பைனான்ஸ் நிறுவனம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதியவரின் இறப்புக்கு நீதி கேட்டும் பைனான்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் பைனான்ஸ் நிறுவனத்தின் கதவை பூட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.